கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் காலண்டரை கண்டுபிடிச்சது மாதிரியும் அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய திருமறையில குறிப்பிட்ட மாதங்களை புறக்கணித்து விட்டு கிரேக்க கடவுளர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் வருடா வருடம் இதே வேலை. ஏன் இந்த நிலை? சகோதரர் செங்கிஸ்கான் அவர்கள் ஆங்கிலேயருடைய கலண்டரும் இஸ்லாமிய கலண்டரும் என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صدق رسول صلى الله عليه وسلم. விண்ணும் மண்ணும் விரிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்வளமும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்ற வல்லோனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் மற்றும் தபஅத் தாபியீன்கள் மீதும் நல்லதை வகுத்து தந்த இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த சுஹதாக்களின் மீதும் ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா நடத்துகின்ற இந்த இஸ்லாமிய மார்க்க விளக்க கருத்தரங்குக்கு வந்திருக்கின்ற உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே சொல்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அளப்பரிய கிருபையினால் நாம் எல்லாம் இந்த நேரான சீரான தீனுல் இஸ்லாத்தில் நிலைத்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நம்மிடத்தில் மார்க்க விஷயங்களிலும் இன்னும் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக விளங்கக்கூடிய அதனுடைய தத்துவங்கள், தாற்பயங்கள், வரலாறுகள் குறித்த சரியான நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால் நம்முடைய வரலாற்றை நாமே அறிந்து கொள்ளாமல் இருப்பதன் காரணத்தினால் இன்றைக்கு பல வரலாற்று திரிவுகளும்
இடைச்செருகல்களும் இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதிக்கின்ற வண்ணம் நம்முடைய மத்தியில வந்து நிற்பதை பார்க்கின்றோம். அப்படி நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படையிலான இந்த நாட்காட்டியை பின்னுக்கு தள்ளிவிட்டு கிறிஸ்தவ காலண்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிரிகோரிய காலண்டர் இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த முஸ்லீம் சமுதாயத்தையும் வியாபித்து தனக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு இருக்கிறது. உண்மையிலேயே இஸ்லாமிய காலண்டர் என்று சொல்லப்படுகின்ற ஹிஜ்ரி என்று சொல்லப்படுகின்ற இந்த காலண்டரினுடைய வரலாற்றையும் கிறிஸ்துவ காலண்டர் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க கிரிகோரியன் காலண்டரினுடைய வரலாற்றையும் நாம் உண்மையிலேயே அறிந்து வைத்திருந்தோமானால் நாம் எவ்வளவு உயர்ந்த மார்க்கத்திலே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே சொல்கின்றான், இது நேரான நிலையான மார்க்கம் என்பதற்கு, நாம் இருக்கின்ற இந்த இஸ்லாம் நேரான நிலையான மார்க்கம் என்பதற்கு ஒரு அத்தாட்சியை முன்வைக்கின்றான். என்ன அந்த அத்தாட்சி என்று சொல்லி பார்த்தோமானால், இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 தான். ஃபீ கிதாபில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்திலேயே உள்ளது. இந்த மாசம் 12ங்கிறது எதுல இருக்கான்? அல்லாஹ்வினுடைய மாதம் 12 என்பதிலே என்ன நேரான மார்க்கம் இருக்கிறது? ஏன் இதை எல்லாம் இங்கே இந்த இடத்திலே நேரான மார்க்கத்திற்கு மாதம் என்பது எப்ப இருந்து? யௌம ஹலக ஸமாவாத்தி வல்லர், இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்தே மாசம்ங்கிறது என்னவா? 12 தான் அல்லாஹ்விடத்திலே என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்தோமானால், நாம் இருக்கின்ற இந்த மார்க்கம் நிச்சயமாக சத்தியமாக நேரான மார்க்கம் என்பதற்கு இதிலே அல்லாஹ் அத்தாட்சி வைத்திருக்கிறான். 12 மாதம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றானே, வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து. ஆனால் இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த கிரிகோரியன் காலண்டரிலும் 12 மாதம் தானே இருக்கிறது. இதுல என்ன பெரிய நேரான மார்க்கத்துக்கான அத்தாட்சி இருக்குது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த காலண்டரிலே 12 மாதங்கள் இல்லை. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இதிலே 10 மாதங்கள் தான் இருந்தது என்பது நமக்கு தெரியுமா?
யாருக்கும் தெரியாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்திலே 13 மாதங்களை கொண்ட சீன நாட்காட்டி இந்த உலகத்திலே இருக்கிறது. 15 மாதங்களை கொண்ட நாட்காட்டி இருக்கிறது. இருபது மாதங்களை கொண்ட நாட்காட்டி இருக்கிறது. இத்தனைக்கும் மத்தியிலே 12 மாதம் தான் அல்லாஹ்வினுடைய பதிவு புத்தகத்திலே உள்ளது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். இன்றைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த கிரிகோரியன் காலண்டரிலே ஒரு காலத்திலே 10 மாதம் தான் இருந்தது. என்ன அந்த 10 மாதம்? இன்றைக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், அதுக்கடுத்து என்ன வந்துடும்? செப்டம்பர். 10 மாதமாக இருந்த காலங்களிலே ஜூலையும் ஆகஸ்டும் கிடையாது. ஒரு காலத்திலே ஜூலையும் ஆகஸ்டும் இந்த கேலண்டரிலே கிடையாது, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரைக்கும். அப்போ 10 மாதமாக இருந்த இந்த காலண்டர் 12 மாதமாக ஆக்கப்பட்டதனுடைய வரலாற்றை நாம் முதலிலே அறிந்து கொண்டால்தான் நாம் பின்பற்றுகின்ற அல்லது நாம் பின்பற்ற மறந்துவிட்ட இந்த ஹிஜ்ரி என்கின்ற இந்த காலண்டரினுடைய அந்த வரலாறும் அந்த வரலாற்றுக்கு பின்னுள்ள வழியும் நமக்கு தெரியும். முதலாவதாக நாம் பின்பற்றுகின்ற இந்த காலண்டர் எவ்வளவு கிறுக்குத்தனமானது என்பதை முதலிலே பார்த்தோம் என்றால், நீங்கள் இப்படிப்பட்ட காலண்டரையா நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளவு கிறுக்குத்தனமான காலண்டரையா நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி நீங்கள் என்னங்களா உணர்ந்து கொள்ளலாம். இந்த கிரிகோரியன் காலண்டர் என்பது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? முதலாவதாக எனக்கு முன்னர் பேசிய சகோதரர் மசூத் அவர்கள் சொன்னது போல சூரியனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சூரியனை அடிப்படையாக கொண்டு காலண்டர் உருவாக்கலாமா உருவாக்க கூடாதா என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே இருந்து சொன்ன அந்த வசனத்தின் மூலமாக அவர் எடுத்து காட்டினார். ஒரு சின்ன எவிடன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் பாருங்களேன். இன்றைக்கு சாஃபான் 15 என்று நாம சொல்றோம். இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இருக்கு. வெளியில போய் வானத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் வச்சிருக்கான். நிலவினுடைய இன்றைய தோற்றத்தை வைத்து இது சாஃபான் 15 தான் என்று அடித்து திட்டமிட்டு அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக சொல்ல முடியும். ஆனால் நாம் பின்பற்றுகின்ற இந்த ஜனவரி 23 என்பதற்கு ஏதேனும் அத்தாட்சி உள்ளதா? ஏதேனும் அடையாளம் உள்ளதா? ஏதேனும் வரலாறு உள்ளதா? ஒன்றும் கிடையாது. சிவகாசிக்காரன் அடிச்சு வச்சிருக்கிற அந்த காலண்டர்ல இருக்கிற 23 என்பதை தவிர இதற்கான எவிடன்சியல் ப்ரூஃப் இருக்கா? இல்ல. அப்ப எவிடன்சியல் ப்ரூஃபா சாபான் 15 என்பதற்கு அண்ணாந்து பார்த்தால் ஆகாயத்திலே அற்புதமான ஒரு ஆதாரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதை புறந்தள்ளிவிட்டு எவனோ கிறுக்குத்தனமா கேணத்தனமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற இந்த கிரிகோரியன் காலண்டரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்.
இரண்டாவதான விஷயம், இந்த காலண்டருடைய வரலாற்றை சற்று பார்த்தோமானால், ஒரு காலத்தில் இதில் 10 மாதங்கள் தான் இருந்தது. அந்த 10 மாதங்களிலே எதன் அடிப்படையில் இந்த காலண்டர் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், கிரேக்க தெய்வங்களின் பெயர்களின் அடிப்படையில் முதல் 6 மாதங்களும் பின்னாடி உள்ள முதல் 5 மாதங்களும் பின்னாடி உள்ள 5 மாதங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்த காலண்டருடைய பெயர்களிலே உங்களுக்கு விளங்குகின்ற ஒரு வரலாறு. நாம சாதாரணமா நினைக்கிறோம், கிறிஸ்துவ காலண்டர் தானே உலகமெல்லாம் பயன்படுத்துறான், இதை நாம பயன்படுத்தினா என்ன தவறு என்று நினைக்கிறோம். ஆனால் ஜனவரி என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஜானோஸ் என்கின்ற கிரேக்க தெய்வத்தை கொண்டாடுகின்ற நினைவு கூறுகின்றதற்காகத்தான் ஜனவரி என்று பெயர் சூட்டப்பட்டது. பிப்ரவரி என்கின்ற அந்த மாதத்திற்கு பிபேரியஸ் என்கின்ற கிரேக்க கடவுளின் பெயர் சூட்டப்பட்டு அது நினைவு கூறப்பட்டதன் காரணம் கிரேக்கர்களால் உருவாக்கப்பட்டது. மார்ச் என்கின்ற அந்த ரோமானிய கடவுளினுடைய பெயரால் தான் மார்ச் என்கின்ற இந்த மாதம் அழைக்கப்படுகின்றது. ஏப் என்கின்ற அந்த கிரேக்க கடவுளினுடைய பெயரால் தான் இந்த ஏப்ரல் மாதம் அழைக்கப்படுகின்றது. மேயஸ் என்கின்ற கிரேக்க பெண் கடவுளினுடைய பெயர் கொண்டுதான் இந்த மே மாதம் அழைக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய திருமறையில குறிப்பிட்ட மாதங்களை புறக்கணித்துவிட்டு கிரேக்க கடவுளர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? சாதாரண மாதம் தானே. ஆனால் அதன் உள்ளே கிரேக்க ரோமானிய கடவுளர்களை மதிக்கின்ற, போற்றுகின்ற ஒரு இணை வைப்பு ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய திருமறையில குறிப்பிட்ட மாதங்களை புறக்கணித்துவிட்டு கிரேக்க கடவுளர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? சாதாரண மாதம் தானே. ஆனால் அதன் உள்ளே கிரேக்க ரோமானிய கடவுளர்களை மதிக்கின்ற, போற்றுகின்ற ஒரு இணை வைப்பு ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம். அடுத்த 5 மாதங்களும் எதனுடைய பெயரிலே தெரியுமா இருக்கிறது? மேக்கு அப்புறம் ஜூனோஸ் என்கின்ற ஒரு கடவுளினுடைய பெயரிலே இருக்கிறது. அடுத்ததாக 7வது மாதமாக, இன்றைக்கு நாம் 9வது மாதமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த செப்டம்பர் மாதம் ஒரு காலத்திலே 7வது மாதமாக இருந்தது. சப்த் என்கின்ற 7வது நாள், சப்த் டே அப்படின்னு யூதர்கள் சொல்லுவாங்க. நம்மளும் கூட தமிழ்நாட்டில் என்னமோ சப்த ஸ்வரங்கள், சப்த ரிஷிகள், சப்த நாடி என்றெல்லாம் சொல்லுவோம். உலகத்திலே இருக்கின்ற செமெட்டிக் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகின்ற செம்மொழிகளில் எல்லாம் சப்து என்றால் 7. சப்துண்டா என்னது? 7. இதுதான், இதை குறிக்கின்ற வகையிலே தான் அன்றைக்கு இது 7வது மாதமாக இருந்தது. சப்து என்கின்ற இந்த மாதம் செப்டம்பர் என்று 7வது மாதமாக இருந்தது. ஆனா அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்போ 9வது மாதமா அது இருக்குது. இடையில ஏன் அப்படி ஏற்பட்டுச்சு என்பதை நாம பார்ப்போம். அடுத்ததாக இருக்கின்ற அக்டோபர் என்கின்ற இந்த மாதம் 8வது மாதம் என்கின்ற எண்ணின் அடிப்படையிலே இருக்கப்பட்டது. அஷ்டதிக்கு, அஷ்டதிசை, ஆக்ட் என்று செம்மொழிகள் எல்லாம் சொல்லப்படுகின்ற ஆக்ட் என்கின்ற ஆக்ட் என்கின்ற இந்த வார்த்தை தான் அக்டோபர் என்கின்ற இந்த 8வது மாதத்துக்கு சூட்டப்பட்டிருந்தது. அடுத்ததான நவம்பர் மாதம் நவராத்திரி, நவக்கிரகம், என்னது அப்புறம் என்னது நவ ரத்தினம் என்றெல்லாம் சொல்கின்றமே. 9 ரத்தினங்கள், 9வது ராத்திரி என்றெல்லாம் சொல்கின்றமே. இந்த நவம்பர் மாதம் செமெட்டிக் லாங்குவேஜில், செம்மொழிகளில் எல்லாம் நவ என்கின்ற பெயரிலே அழைக்கப்பட்டதால் அந்த கிரேக்க மொழியும் செம்மொழியாக இருந்த காரணத்தினால் இது நவம்பர் என்று அழைக்கப்பட்டது. அடுத்ததாக 10வது மாதமாக டிசம்பர் இருந்தது. தசாவதாரம், தசப்தம், தஸ்
என்கின்ற இந்த திசை என்கின்ற வார்த்தையிலே இருந்து இந்த டிசம்பர் பிறந்தது. டிசம்பர் மாசம் இருந்தது. அப்ப இப்படி இருந்த மாதம் ஏன் இன்றைக்கு 12வது மாதமாக போச்சு, 11வது மாதமாக போச்சு? இடையிலே அந்த கிரேக்க ரோம மன்னர்களான ஜூலியஸ் சீசர் என்பவர் தன்னுடைய பெயரிலே ஜூலை என்று ஒரு மாதத்தை உருவாக்குகின்றார். தன்னுடைய பெயர்ல அரசர்கள் கடவுளாக காணப்பட்ட காரணத்தினால் அந்த கடவுளர்களின் வரிசையோடு எப்படி ஜானோஸ், டிபேரியஸ், மாஸ், மேயஸ், ஜூனோஸ் என்கின்ற அந்த தெய்வங்களின் வரிசையிலே தன்னையும் கொண்டு இணைக்கின்றார். யாரு? ஜூலியஸ் சீசர் என்கின்ற மன்னர். ஜூலை என்கின்ற மாதத்தை தன்னுடைய பெயரிலே துவக்குகின்றார். ஜூலை என்கின்ற மாதத்தை துவங்கும் போது அவர் நினைக்கிறாரு, இந்த கடவுள்களை எல்லாம் விட நான் தான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். மாதிரி அரப்புக்கும் அப்படின்னால அப்படி என்னங்கிறாரு, மற்ற மாதத்துக்கெல்லாம் 30 இருந்துச்சுன்னா எனக்கு 31 வேணும் என்று சொல்லி இதை எங்க இருந்து உருவுறாரு? பிப்ரவரியில இருந்து உருவுறாரு. பிப்ரவரியில இருந்து ஒரு நாளை உருகுகின்றார். உருகுனதோட மட்டும் இல்லாம இவருக்கு அடுத்தபடியாக இவருடைய சகலையான அக்கா தங்கைகளை கல்யாணம் செய்த அகஸ்டஸ் என்பவர் ஆட்சிக்கு வருகின்றார். இந்த அகஸ்டஸ் என்னங்கிறாரு, அப்ப நான் என்ன மட்டமா என் பேர்ல ஒண்ணு உருவாக்கு என்று சொல்லி ஆகஸ்ட் என்கின்ற மாதத்தை உருவாக்குகின்றார். இடையில முட்டு சேர்க்கிறாங்க. இப்ப இந்த ஆகஸ்டுக்கு என்னது, அதுவும் அவரை விட நம்ம என்ன கம்மியா, எனக்கு 31 தான் வேணும். பாத்தீங்கன்னா எண்ணி பார்ப்பாங்க, ஜனவரி பிப்ரவரி, இந்த தாவா இருக்கிறது பூரா 30 இருக்கும், மேடா இருக்கிறது பூரா 31 இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். மறுபடியும் இது புளியா தான் வரணும், 30 தான் வரணும். இவர் என்னங்கிறாரு, அது எப்படி சகலை விட நான் என்ன மட்டமா, 31 என்ன செய்யறது, தூக்கு பிப்ரவரியில இருந்து. பிப்ரவரி 28 ஆன கதை இப்படித்தான். பிப்ரவரி 28 ஆன கதை என்னது, இப்படித்தான். அப்போ இப்படியெல்லாம் கணக்கு பண்ணி வச்சாலும் கூட 4 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் எனக்குது கூடுது. சூரியனுடைய சுழற்சியை அடிப்படையாக வைத்து துவங்கப்பட்ட இந்த கிரிகோரியன் காலண்டர் 365 கால் நாள் சில மணித்துளிகள். இந்த கால் நாளா 4 வருஷத்துக்கு ஒருக்கா சேர்ந்து என்னங்குது, அது பிப்ரவரியில போய் 29 சேருது. அதோடு மட்டுமல்லாமல் சரி இதோட பிரச்சனை முடிஞ்சிடும் பார்த்தோம்னா அந்த சில மணித்துளிகள் மிஞ்சுது இல்லையா, அது என்னங்குது 100 சொச்சம் ஆண்டுகளுக்கு பிறகு அது பூரா சேர்ந்து அது ஒரு நாளா வருது. அப்படி வரும்போதுதான் என்ன ஆகுது, பிப்ரவரிக்கு 123 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ என்னவோ ஒரு நாள் கூடும், 30 நாளாக அந்த ஆண்டிலே மட்டும். சரியா? அப்ப நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த கிரேக்க கிரிகோரியன் காலண்டரிலே எத்துணை அபத்தங்களும் எத்துணை கிறுக்குத்தனங்களும் எத்துணை தனி மனித தாக்கமும் எத்துணை இணை வைப்பும் இணைந்திருக்கிறது என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நாள்காட்டியை பொறுத்தவரையில் ஒரு நாள்காட்டி என்பது எதனுடைய அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும் என்ற போது சந்திரனுடைய அடிப்படையிலே அது அமைந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். எப்படி சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மக்கள் பிறையை பற்றி கேட்கின்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ், இது என்னது, மனிதர்களுக்கு காலம் காட்டி. அப்ப எதன் அடிப்படையில காலண்டர் உருவாக்கப்பட வேண்டும்? சந்திரனின் அடிப்படையில காலண்டர் உருவாக்கப்பட வேண்டும். அது எப்படி உருவாக்கப்பட வேண்டும்? எத்தனை நாட்களை கொண்டதாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மாதம் என்பது 29 இருக்கணும் அல்லது 30 இருக்கணும். மாதம் என்பது
29 அல்லது 30. ஆனால் இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த காலண்டரில் என்ன இருக்கு? அல்லாஹ்வினுடைய தூதரின் கூற்றுக்கு நேர்முரணாக 30, 31, 28 எல்லாம் இருக்கு. 28 இருக்கு ஒரு மாதத்துக்கு, 29 நாலாண்டுக்கு முறை இருக்குது, அப்புறம் 30 இருக்குது, 31 இருக்கு. அப்ப 28ம் 38ம் கொண்ட அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தைகளுக்கு முரணாக உள்ள காலண்டரைத்தான் இன்றைக்கு பின்பற்றி கொண்டு நம்மை பார்த்து என்னங்கிறாங்க, இவங்க ரசூலுல்லாஹ்வை ஹதீஸ மறுக்கின்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். முதலில் இந்த காலண்டரை பற்றி நாம் இதனுடைய வரலாறுகளை பற்றி தெரிந்து கொண்டோமானால் நாம் எவ்வளவு உயர்ந்த காலண்டரின் அடிப்படையில் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இந்த காலண்டர் எதன் அடிப்படையில் இன்றைக்கு கிபி என்கின்றான், கிறிஸ்து பிறந்தபின், கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படிங்கிறான். என்னமோ கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் காலண்டரை கண்டுபிடிச்சது மாதிரியும், அதுல இருந்து அவன் காலண்டரை தொடர்ந்து கொண்டு வர்றது மாதிரியும் மக்கள் மனதிலே பதிய வைப்பதற்காக கிபி கிமு என்று இன்றைக்கு சொல்லாடல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே முதலாக இந்த உலகத்திலே எண்ணிக்கையின் அடிப்படையிலான காலண்டரை தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். எண்ணிக்கையின் அடிப்படையில் காலண்டரை தந்தவர்கள் யாரு? இஸ்லாமியர்கள். அதை முதலிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களிலே இருந்து ஆளுநர்கள் மத்திய அரசிலே இருக்கின்ற அமீருல் மோமினீனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகின்றார்கள். இந்த கடிதங்கள் வருகின்ற போது அதிலே சஃபர் மாதம் பிறை இத்தனை, முஹர்ரம் மாதம் பிறை இத்தனை என்று கடிதங்கள் வருகின்றது. வாங்கி வைக்கப்படுகின்ற அந்த கடிதங்களிலே என்ன இல்ல? வருடம் இல்லை. வருடம் இல்லாத காரணத்தினால் இது எந்த சஃபரிலே வந்தது, இது எந்த முஹர்ரத்திலே வந்தது என்கின்ற ஒரு குழப்பம் ஆளுநராக இருக்கின்ற அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அப்ப அவங்க தான் எழுதுறாங்க, இப்படி எண்ணிக்கையிலே இல்லாவிட்டால் எந்த மாதம் விளங்குறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். அப்பத்தான் என்னங்குது, வரலாற்றிலே முதலாக ஆண்டுகளின் எண்ணிக்கையை எண்ணிலே குறிப்பிட வேண்டிய அவசியம் உண்டாகிறது. அதற்கு முன்னதாகலாம் எப்படி வருஷத்தை குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யானை ஆண்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. யானை ஆண்டுண்டா என்ன? யானைப்படையை எடுத்து அப்ரஹாம் மன்னன் அழிக்க வந்தானே காபத்துல்லாவை, அந்த ஆண்டு. ஹுதைபியா ஆண்டிலே நாங்க இந்த ஒரு ஒட்டகத்துல இத்தனை பேர் சேர்ந்தோம். ஹதீஸ்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த வருஷம் அப்படின்னு இருக்காது, ஹிஜ்ரி இருக்குமா ஹதீஸ்ல? எந்த ஹதீஸ்லயாச்சு? ஏன்? அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் உருவானது. அப்ப ஹுதைபியா ஆண்டு அந்த வருடத்திலே ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழுமானால் அந்த சம்பவத்தின் அடிப்படையிலே தான் அந்த ஆண்டு நினைவு கூறப்பட்டதே அன்றி எண்ணிக்கையிலே குறிப்பிடுகின்ற வழக்கம் அதுவரைக்கும் உலகத்திலே இல்லை. அதனாச்சு 1400 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சிறுவனாக இருந்த காலத்தில் என்னுடைய தாத்தா பாட்டிலாம் வருடங்களை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா, வெள்ளம் வந்த வருஷம், இந்திரா காந்தி வந்த வருஷம், இவன் பிறந்த வருஷம், அதுக்கு எண்ணிக்கையெல்லாம் இருக்காது, அவன் பிறந்த வருஷம், பஞ்சமான வருஷம் என்றுதான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய நாட்டிலே குறிப்பிடப்பட்டு கொண்டிருந்தது. 50 ஆண்டு கூட இல்லை, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறுவனாக, இது எந்த ஆண்டினுடைய கடிதம் என்று விளங்கும், இது எந்த ஆண்டினுடைய உத்தரவு என்று விளங்கும் என்று சொல்லி முடிவெடுத்து என்னங்கிறாங்க, ஒரு ஆண்டினுடைய துவக்கத்தை துவங்குவது, எங்கே இருந்து துவங்குவது. இப்ப அடுத்த மசூரா என்னது? துவங்குறதுன்ட்டு நபித்தோழர்கள் மத்தியில
ஒருமித்த கருத்து வந்துருச்சு. அல்லாஹ்வினுடைய அந்த திருவசனங்களின் அடிப்படையில் 12 மாதங்கள் ஓகே. அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்றாங்க நாள் என்பது 29 இருக்கணும் அல்லது 30 இருக்கணும், இதுதான் மாதத்திற்கு அளவுகோல், இது ஓகே. இதை எங்கே இருந்து துவங்குவது? நாட்காட்டியினுடைய வரலாறு தெரியாமல் இன்றைக்கு கிறிஸ்துவ காலண்டரை பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற கிரிகோரியன் காலண்டரை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உலகத்திலேயே நாம் தான் முதலில் எண்ணிக்கையிலே ஆண்டை குறிப்பிட்டு நாட்காட்டியை உருவாக்கினோம் என்பதை முதலிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டிலிருந்து நாம் துவங்குவோம். சில சகோதரர்கள் சொல்கின்றார், சில சஹாபாக்கள் சொல்கின்றார். அது அப்படி வருந்தானே. இப்ப கிறிஸ்து பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கிறிஸ்து பிறந்த ஆண்டுல இருந்து கிறிஸ்து 1 அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையிலே அப்ப துவங்கலை. எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே இது துவங்கப்பட்டதோ அதற்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி தான் இவன் கிறிஸ்து பிறந்த ஆண்டு 1 அப்படிங்கிறத கொண்டு வந்து இதை உள்ளக்க சேர்க்கிறான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மசூராவிலே கேட்கப்படும் போது சொல்கின்றார்கள், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மசூராவிலே சொல்லப்படுகின்றது பிறந்த நாள் வேணாம். ஒரு மனிதன் பிறக்கிறதுல என்ன பெருமை இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது தூதர் இல்லை. அவங்க 40 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அல்லாஹ்வினுடைய வஹி அவர்களுக்கு வரப்பட்ட பின்னர் தான் அவர்களை இந்த உலகம் உற்று நோக்க ஆரம்பித்தது. ஆகையினாலே ஹிரா குகையிலே வஹி வந்ததே அந்த நாளை நாம் தேர்ந்தெடுப்போம் என்று சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இன்னொரு சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், வஹி வரப்பெற்றதெல்லாம் இந்த மார்க்கத்திலே ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த மார்க்கத்திற்காக சொத்துவத்தை சொந்த பந்தத்தை எல்லாவற்றையும் துறந்து இந்த நாட்டை விட்டு ஏகினார்களே, இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத் செய்தார்களே, அதுதான் என்னங்கப்படணும், அங்கிருந்துதான் துவங்கப்பட வேண்டும் என்று ஒரு சாரார் சொல்கின்றார்கள். அப்ப இந்த 3 சாரார்களுடைய கூற்றையும் அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னிலையிலே வைத்து என்ன செய்யப்படுது? சரியானது இந்த கருத்து தான். எந்த கருத்து? புலம்பெயர்வு. அந்த ஹிஜ்ரத் என்கின்ற அந்த புலம்பெயர்வு மட்டும் நடைபெறாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த மார்க்கமே இருந்திருக்காது. இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய அரசாங்கங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோமே, இந்த புலப்பெயர்வு மட்டும் நடந்திராவிட்டால், ஹிஜ்ரி மட்டும் நடந்திருக்காவிட்டால் இது நடந்திருக்காது. ஆகையினால் இங்கே இருந்துதான் இந்த ஆண்டை துவங்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது ஹிஜ்ரத்தை துவங்கினார்களோ அந்த நாளையிலே இருந்து துவங்குறாங்க. ஒரு தியாகத்தின் பின்னணியிலே ஏகத்துவத்தை வளர்ப்பதற்காக நாடு விட்டு நாடு சென்ற அந்த நாளின் அடிப்படையிலே துவங்கப்பட்ட இந்த ஹிஜ்ரி காலண்டர் இன்றைக்கு என்னவாகிவிட்டது? சடங்கு சம்பிரதாயம், அதற்கு பின்னால் உள்ள வழி எதுவும் தெரியாமல் இன்றைக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஆக்கப்பட்டு வாழ்க்கையிலே 2 தடவை தான் அவனுக்கு தேவை இந்த ஹிஜ்ரி. எப்போ? கல்யாண பத்திரிகையில போடுறதுக்கு தேவை. கல்யாண பத்திரிகையில போட்டே ஆகணும், இல்லாட்டியே கல்யாணம் என்னங்காது செல்லாது. கல்யாண பத்திரிகையில போடுறதுக்கு தான் நம்ம ஆளுக்கு என்ன தேவைப்படுது? ஹிஜ்ரி என்று தேவைப்படுகின்றது. மாதங்களின் பெயர்களையாவது நினைவில் வைத்திருக்கிறார்களா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த மாதத்திலே என்ன அமலை செய்ய வேண்டும், எந்த மாதத்திலே எந்த கடமையை செய்ய வேண்டும், எந்த மாதம் உங்களுக்கு தடை செய்யப்பட்ட மாதம் என்பதையெல்லாம் சுட்டி இருக்கும் போது அதையெல்லாம் நாங்கள் எந்த மாதத்திலும் கணக்கு கொள்ள மாட்டோம். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் எங்களுடைய கல்யாண பத்திரிகையிலே ஹிஜ்ரி போடுவதற்காக மட்டும்தான் எங்களுடைய அந்த வாழ்நாளிலே அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நினைத்து பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகள் அனைத்தும் இந்த காலண்டரின் அடிப்படையிலே தான், இந்த ஹிஜ்ரியின் அடிப்படையிலே தான் நடைபெற வேண்டும் என்று இருக்கும் போது அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாத நிலையிலே இந்த சமுதாயம் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆங்கில மாதத்தின் பெயர்களை சொல்லுங்கள் என்றால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று சின்ன குழந்தையை கூப்பிட்டு கேட்டா சொல்லிடும். தமிழ் மாதங்களின் பெயர்களை கூறுங்கள் என்றால் இங்கே இருக்கின்ற ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை,
தை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று வரிசையாக சொல்லிவிடுவார்கள். இஸ்லாமிய மாதத்தின் பெயரை கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. தூங்க, சும்மா தூங்க, ஒரு கணக்குக்கு தானே. சரி, அல்ஹம்துலில்லாஹ், இந்த கூட்டத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? அப்ப இஸ்லாமிய மாதங்களின் பெயர்களை கேட்டால் முஹர்ரம், சபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், சாஃபான், ரமலான், சவ்வால், துல்ஹைதா, துல்ஹஜ் என்று சொல்வதற்கு நம்மிலே பலருக்கு இந்த மாதங்களின் பெயர் கூட தெரியாது. தெரிந்தாலும் வாயிலே நுழையாது. இதுதான் என்னது இன்றைக்கு நாம் இருக்கின்ற நிலைமை. அப்போ இந்த சூரிய அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த காலண்டரை இன்றைக்கு உலகம் பூரா கொண்டு வந்து நமக்கு மத்தியில ஒரு கிறுக்குத்தனமான, ஒரு கேணத்தனமான ஒரு காலண்டரை இன்றைக்கு அவனாலே இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முடிந்திருக்கிறது என்றால், இந்த உலகத்தின் முதல் காலண்டரை போட்டனா அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து விட்டு இருக்கிறோம். காலண்டர் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொன்னானல்ல, குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ். இந்த காலண்டர் யாருக்கு உள்ளது? ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் உள்ளது. எங்கேயெல்லாம் அல்லாஹ் நாஸ்ங்கிற பதத்தை போட்டு பேசுகின்றானோ அது எல்லாமே என்னது? ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் உள்ளது. ஹுதல் லின்னாஸ் அப்படிங்கிறான். ரமலானுடைய மேடைகளிலே அடிக்கடி இப்ப பயன்படுத்தப்படும். என்னது? ஹுதல் லின்னாஸ் பையினாத்தி மினல் ஹுதாய வல் ஃபுர்கான் அப்படிங்கிறான். ஹுதல் லின்னாஸ்னா என்னது? குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமா? அது ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமானது. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்லி எப்படி நாம் இந்த ஹுதல் லின்னாஸை கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்கின்றோமே, அதே போல இந்த மவாக்கீத்து லின்னாஸையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது மனித குலத்துக்கான காலண்டர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட பிறகு அதை கொண்டு போய் சேர்ப்பதில நாம் என்னங்கிறோம்? சுணக்கம் காட்டுகின்றோம். அப்ப ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான ஒரு வழியை, ஒரு விடியலை, ஒரு மிகப்பெரிய 1000 ஆண்டுகளானாலும் ஒரு புள்ளி கூட கூடாத, குறையாத காலண்டர். 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீஃப் வருஷம் போடுற காலண்டரா? 100 வருஷத்துக்கு பிறகு 30 ஒரு நாளை கூட்டுற காலண்டரா? 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாளை கூட்டுற. போன Y2K ப்ராப்ளம் எதனால வந்தது? இந்த மிச்சமான மில்லி செகண்டுகளை எல்லாம் சேர்த்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்னங்குது? இந்த பிப்ரவரி பிரச்சனை ஓயல. பிப்ரவரி பிரச்சனை ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் செஞ்ச அந்த வேலை என்ன ஓயல? Y2K கணினி யுகத்திலே கூட இன்றைக்கு முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? சூரியனை அடிப்படையாக வைத்து காலண்டர் உருவாக்கிய தவறு. சந்திரனை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட இந்த காலண்டர் தான் துல்லிதமானது, மிக தூர நோக்கானது. இன்னும் 3000 வருடங்களுக்கு சாப்ட்வேர் இருந்தா வச்சிருக்காங்க. 3000 வருடங்களுக்கு அப்புறம் நான் இல்ல, என் பேரை இல்ல, என் பேரனுக்கு பேரன் பெருநா என்னைக்கு கொண்டாடணும்ட்டு இன்றைக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு கூட என்ன நாள்? பிக் மூன். இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய மூன் என்னது? இன்றைக்கு. இதை என்னைக்கு சொன்னா? இன்னைக்கு பார்த்துட்டா சொன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்டது. இந்த நாளிலே, இந்த 2013 ஜூலை மாசம், ஜூன் மாசம் 23ஆம் தேதி உலகின் மிகப்பெரிய சந்திரன் வரும். சூரிய சந்திர கிரகணங்களை எல்லாம் 100 வருடங்கள் 200 வருடங்களுக்கு முன்னாலே சொல்கின்ற போது தலப்பிறையை மட்டும் எங்களால் சொல்ல முடியாது என்று ஒரு சமுதாயம் சொல்லுமானால் இது எவ்வளவு அபத்தமான சமுதாயம்? சிந்தித்து பாருங்க. தலைப்பிறையை மட்டும் எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா 100 வருஷத்துக்கு பின்னாடி வர்ற சந்திர கிரகணத்தை எங்களால சொல்ல முடியும். 200 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற சூரிய கிரகணத்தை எங்களால சொல்ல முடியும். ஆனால் தலைப்பிறையை மட்டும் எப்படி என்று சொல்லாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களை வழிகேட்டில் விட்டுவிட்டார்கள்.
நாங்க என்னமோ ஒவ்வொரு மாசமும் அதை என்னமோ அண்ணாந்து வானத்துல பார்த்து தேடிக்கொண்டிருப்போம். எவ்வளவு ஒரு மோசமான நிலையில இன்றைக்கு இருக்கிறோம்னா, மற்ற எல்லாவற்றுக்கும் விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் பயன்படுத்துகின்றன. இந்த விஷயத்துல ஏன் இன்னும் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே உள்ளன என்று சொல்கின்றான். வஸ்ஸம்ஸ வல் கமர பிஹுஸ்பான், கணக்கின்படி உள்ளதுன்னு சொல்றான். ஆனா கணக்கின்படி இல்லைங்க. சவுதி அரேபியாவுக்கு 29, எங்களுக்கு 30. பூமி சந்திரன் பூமியை சுத்தி வர்றதுக்கு சவுதி அரேபியாவில் 29 நாளும் இந்தியாவில் 30 நாளும் எடுத்துக்கிடுமா? என்ன என்ன அப்ப எவ்வளவு ஒரு முட்டாள் சமூகமாக நம்மை காண்பிப்பதற்காக இங்கே முல்லாக்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள். 1000-2000 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நிகழ்வுகளை கூட சொல்ல முடியும். சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி துல்லிதமாக இருக்கின்றன என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான். ஆனா என்னங்கிறாங்க, இல்ல அது நாங்க வருஷம் என்னமோ 3வது நாள் தான் பார்ப்போம், பார்த்துட்டு போற பெருசா இருக்கே அப்படின்ற அன்னைக்கு வருத்தப்பட்டுட்டு என்னமோ அன்னையில இருந்து நாங்க நோம்ப தொடங்குவோம். வருஷம் இதே நிலை. இது முதப்புற மாதிரி தெரியலையே. முதப்புற மாதிரி எப்படி தெரியும்? நீ பார்க்கறது 3வது பிறை, 3வது பிறையை பார்த்துட்டு இது முதப்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருடம் இதே வேலை. ஏன் இந்த நிலை? ஒரே ஒரு நோன்பு உங்களுடைய நன்மை தட்டில நாளைக்கு குறைந்து விடுமானால் நம்முடைய நிலை என்ன? ஒரே ஒரு பெருநாள் அன்று நோன்பு வைத்திருப்பீர்கள் என்றால் நம்முடைய நிலை என்ன? இந்த ஒட்டுமொத்த உலமாக்களும் உங்களை காப்பாற்றுவார்களா? நன்றாக தெரிகின்றது. கணினி கணக்கீட்டின் அடிப்படையில இந்த உலகத்தில இந்த தலைப்பிறை எந்த இடத்தில, எந்த நேரத்தில, எந்த டிகிரி கோணத்தில, எத்தனை நிமிடங்கள் நீடிக்கும் என்று துல்லிதமாக கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில இருந்து கொண்டு நாங்க தேடத்தான் செய்வோம். 3ஆம் பிறையை தேடுவோம். சரி, 3ஆம் பிறையை கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறமாவது தவற திருத்தணுமா இல்லையா? திருத்தலாமா இல்லையா? 7வது பிறையில நம்முடைய தவறை சரி செய்யும். எப்படி? சரி பாதியா தோசையை சரி பாதியா போட்டது மாதிரி இருந்துச்சுன்னா 7வது பிறை. ஆஹா, இதுதானே 7வது. அப்ப இன்னையில இருந்து என்னமோ 7 கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு கணக்கு பண்ணணுமா? கணக்கு பண்ண வேணாமா? அதை விடுங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கு ஃபுல் மூன், சந்திரன் முழு நிலவாக இருக்கின்ற இன்றைக்காவது சரி இது 15. முதற்பிறையத்தான் நம்மளால பார்க்க முடியல, இந்த இருக்குது முழு நிலவு, இது 15. இதில் இருந்தாவது நம்முடைய தவறை சரி செய்து கொள்வோம். சரி செய்யறாங்களா? சரி, சந்திர முழு நிலவை விடுங்க. உர்ஜூனுல் கதீம் என்று சொல்றேன் நான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றானே, வளைந்த பேரித்தை மட்டை போல அந்த அன்னைக்காவது இதுதான் கடைசி, இன்னைக்காவது நம்மளுடைய தவறை சரி செய்வோம் என்று சரி செய்கின்றோமா? அல்லது சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றனவே, அந்த நிலையிலாவது பௌர்ணமி நேரத்தில் தான் இது நிகழும், அமாவாசை நேரத்தில் தான் இது நிகழும், ஆகையினாலே இன்றாவது நம்முடைய காலண்டரிலே உள்ள தவறை சரி செய்வோம் என்று சரி செய்கின்றார்களா? போன வருடம் தான் பாத்தீங்கன்னா 13வது நாள் இவங்களுடைய கணக்குப்படி 13வது நாள் ஃபுல் மூன் வருது. அப்ப தெரிந்து கொண்டே, நன்றாக உணர்ந்து கொண்டே தங்களுடைய தவறுகளிலே நிலைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில என்ன சொல்றான்? அவர்கள் தெரிந்து கொண்டே தங்களுடைய தவறுகளிலே நிலைத்திருக்க மாட்டார்கள். மூமீன்களை பற்றி சொல்கின்ற போது, அவர்கள் முத்தகீன்களை பற்றி சொல்கின்ற போது, பயபக்தி உடையவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது
பல குணங்களை சொல்லிவிட்டு சொல்கின்றான், அவர்கள் தெரிந்து கொண்டே தங்களுடைய தவறுகளில் நிலைத்திருக்க மாட்டார்கள். 3வது அத்தியாயம் 135வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், வலம் யஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அப்போ வருடா வருடம் நாம தவறு செய்யறோம்னு தெரியுது, தவறிலே தெரிந்து கொண்டே நிலைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய வரலாற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டும். வரலாறு அறியாத சமுதாயம் வரலாறு படைக்கவே முடியாது. அப்ப நம்முடைய வரலாற்றை, இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்க வரலாற்றை ஏதோ காலண்டர் விற்கிறது எங்களுக்கு என்ன பொழப்பா, ஹிஜ்ரி கமிட்டிக்கு காலண்டர் விற்கிறது பொழப்பா, மற்ற ஜமாத்துகளுக்கு வேண்டால் அது பிழைப்பாக இருக்கலாம். ஹிஜ்ரி கமிட்டி யார்கிட்டையாவது காசு வாங்கியிருக்கா காலண்டருக்கு கொடுத்ததுக்கு? அப்ப காலண்டரை போட்டு பிழைப்பு நடத்துகிறதுக்காக அல்ல, மவாகீத்துலின்னாஸ், இது மனித குலத்துக்கான காலண்டர், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொருளாதாரங்களை போட்டு அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த வரலாறுகளை எல்லாம் இன்றைக்கு நாம் உங்கள் மத்தியில பேசுவது, இந்த வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை தெரிந்தால்தான் நாம் நம்முடைய உயர்வை, நம்முடைய அந்த ஆளுமையை, இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு உயர்ந்த உன்னதமான மதத்திற்கு, மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த வரலாறுகள் உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. இந்த கிலாபத் இருக்கின்ற வரைக்கும் 1926 வரைக்கும் இந்த காலண்டர் தான் நடைமுறையில இருந்தது. இந்த காலண்டர் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற இந்த ஹிஜ்ரி காலண்டர் தான் நடைமுறையிலே இருந்தது. இந்த காலண்டரை இப்படியே பின்னோக்கி, இந்த பக்கமா 3000க்கு போட்டோம்ல, இந்த பக்கமா பின்னோக்கி போனோம்னா வரலாற்றில மிகச் சரியான தேதிகளை அடையலாம். ஆயிரத்தி 1926 துருக்கியை ஆட்சி தலைமையாக கொண்ட முஸ்லிம் தலைமை தன்னுடைய ஈமானிய பலவீனத்தால் என்னச்சு, யூதர்களுக்கு அடிமையாக துவங்கி 1926 ஆண்டு இஸ்லாமிய மணிமகுடங்களில் ஒன்றாக இருந்த இந்த ஹிஜ்ரி காலண்டரை புறக்கணித்துவிட்டு ஹிஜ்ரி காலண்டரை தங்கள் ஆட்சி காலண்டராக மாற்றினார்கள். கிறிஸ்துவ காலண்டரை தங்களுடைய ஆட்சி காலண்டராக மாற்றினார்கள். ஹிஜ்ரா காலண்டருக்கும் கிறிஸ்துவ காலண்டருக்கும் இடையே வித்தியாசமான 12 நாட்களை 1926 ஆண்டு நீக்கிவிட்டு டிசம்பர் மாதத்தை 18 நாட்களோடு முடித்துக் கொண்டார்கள். 18க்கு அப்புறம் என்ன ஆகும், 30 வந்துடும். அப்ப 1926 வரைக்கும் நம்மிடத்திலே இருந்த காலண்டர் சவுதி அரேபியாவில கிட்டத்தட்ட 1400 ஹிஜ்ரி 1300 முதல் 1429 வரை இருந்த ஒரு காலண்டர் தற்போது என்னென்று மாற்றப்பட்டு நம்மிடத்தில நடைமுறையிலே இல்லாமல் மக்களை தவிக்க விடுகின்ற முதல் நாள் ஒரு அறிவிப்பு செய்கிற சவுதியை பின்பற்றி நாங்கள் உலகத்தினுடைய தலைமை அவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி போன வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க, அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னடாங்க மாத்தினாங்க. உலகத்துல ஒரு நாளை அறிவிச்சுட்டு மாத்துறது உலகத்துல எங்கேனாச்சும் இருக்கா? இன்றைய காலகட்டத்தில் கணினி யுகத்தில் எங்கேயாவது இருக்குதா? நம்மிடத்திலே மட்டும்தான் இருக்கு. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில உருவாக்கப்பட்ட இந்த சந்திர அடிப்படையிலான காலண்டரை பின்பற்றாத வரைக்கும் இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற அத்துணை பிரச்சனைகளுக்கும், இங்கே நடக்கின்ற அத்துணை பிரச்சனைகளுக்கும், நமக்கு மத்தியிலே இருக்கின்ற அத்துணை பிரிவினைகளுக்கும் இது காரணமாக இருந்துவிடும். பார்த்தோம், சொன்னார் முதல்ல கடாபி சொன்னார், 3 நாட்கள் அல்ல 4 நாட்கள் பெருநாள் கொண்டாடுகிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற மற்ற மக்கள் எல்லாம் ஒரு நாளிலே
தங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடி விடுகின்ற போது 24 மணி நேரங்களுக்கு உள்ளாக கொண்டாடுகின்ற போது ஓர் இறை, ஓர் மறை, ஓர் பிறை என்று சொல்லக்கூடிய நாம் மட்டும் 3 தினங்கள் ஏன் கொண்டாட வேண்டும்? சிந்திக்க வேண்டாமா? இது சம்பந்தமாக இந்த சமூக நீதி முரசு என்கின்ற ஒரு இதழில் ஒரு வேடிக்கையாக ஒரு கடிதம் வெளியிடப்பட்டிருந்தது. பாப்பம்பட்டி சுகரா என்று சொல்கின்ற ஒரு பெண்மணி ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? ஐயா, உலமாக்கள் மாறே, ஐயா சமூக அமைப்பு தலைவர்களே, ஐயா எங்களுடைய ஜமாத்து தலைவர்களே, நீங்கள் எல்லாம் இந்த ஏழையினுடைய கண்ணீருக்கு கஷ்டத்துக்கு ஒரு விட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் ஆரம்பிச்சு அந்த கடிதத்தில் சொல்லப்படுது, முன்னையெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லா பேரும் சேர்ந்து ஒரு நாள் தான் பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் மூத்த பையன் என்னங்கிறான், நான் ஓடியாந்து ஏமா வாமா பெருநாள் தொழுக போகணும் அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா இன்னும் உங்கள் அப்பா வரலையே, உங்கள் அப்பா வரலையே, உங்கள் தம்பி வரலையே அப்படின்னு சொன்னால், இல்லை இன்னைக்கு தான் பெருநாள், நீ வரியா வரலையா அப்படின்னு கேட்டு அவனோட போய் பெருநாள் கொண்டாடிட்டு அந்த அன்னைக்கு பிரியாணி ஆக்கி கொட்டி முடித்தேன். அடுத்த அன்னைக்கு என்னுடைய வீட்டுக்காரர் என்னட்டாரு, இன்னைக்கு தான் பெருநாள், நீ வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவரோடையும் போய் பெருநாள் தொழுதுட்டு வந்து அந்த அன்னைக்கு என்னென்ன பிரியாணி ஆக்கினேன். 3ஆவதாக என்னுடைய பையன் என்னங்கிறான், அவன் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறானா, இன்னைக்கு தான் பெருநாள், நீ வாமா என்னோட தொழுகணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே 2 நாள் தொழுதுட்டேன்டா என்று சொன்னாலும் கேட்காம என்னங்கிறான், அப்ப அண்ணனோட போனேன், அப்பாவோட போனேன், என் கூட வரமாட்டியா என்று சொல்லி என்ன வம்படியா கூட்டிட்டு போய் அவனோடையும் ஒரு பெருநாள் என்னென்ன தொழுதுட்டு 3 நாளா பிரியாணி ஆக்குனதுலையும் சட்டி இறக்குனதுலையும் எனக்கு ஊட்டி முடிஞ்சு போச்சு, இடுப்பு முறிஞ்சு போச்சு. இந்த அறிவு படைச்ச பெரியோர்கள், இந்த சமுதாய தலைவர்கள், இவங்க எல்லா பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு முடிவு பண்ணி இந்த பாப்பம்பட்டி சுகராவாகியனுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுது. வேடிக்கையாக இருந்தாலும் கூட உண்மையிலேயே வேதனைப்படக்கூடிய விஷயம். இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற ஒரு நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்ற அளவிலே தான் மன முரண்டாக உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இப்ப போட்டு காட்டுவாங்க. யாரெல்லாம் இந்த கணக்கீடு சரிதான் ஆனாலும் கூட நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னவங்கெல்லாம் யாருங்கிறத இப்போ உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. சரியானது என்று ஒத்துக்கொண்ட பிறகும் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற இவர்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இவர்களை பின்பற்றுகின்ற மக்கள் நாளைக்கு மறுமையிலே யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா என்று என்னப்பாங்க, நாங்கள் எங்களுடைய அல்லாஹ்வை பின்பற்றி இருக்க கூடாதா, அல்லாஹ்வினுடைய தூதரை பின்பற்றி இருக்க கூடாதா, இந்த பெரியார்களை இந்த ஆலிம்களை பின்பற்றினோமே அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே, யா அல்லாஹ் இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடு என்று கேட்கக்கூடிய நிலை வரும். இதை எந்தெந்த மேடையில யாரெல்லாம் சுன்னத்தோல் ஜமாத்தை பார்த்து சொன்னாங்களோ அவர்களுக்கும் இந்த வசனம் இன்றைக்கு பொருந்தும். ஏன் மன முரண்டாக மண்டல பெற, மாநில பெற, மாவட்ட பெற, என் மொட்டை மாடியில் தெரிஞ்சாதான் பெருநாள் கொண்டாடுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில வந்து விட்டார். அப்ப இவ்வளவு மோசமாக இருக்கின்ற உலகத்துக்கே தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு நாட்காட்டியை நாம் கையிலே வைத்துக் கொண்டு துல்லிதமாக உலகத்திலே எந்த இடத்திலே எந்த நேரத்திலே எத்தனை நிமிடம் இந்த பிறை பிறந்து நீடிக்கிறது என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கணினி யுகத்திலே உட்கார்ந்து கொண்டு மற்ற எல்லாவற்றுக்கும் இந்த கணியையும் இந்த விஞ்ஞானத்தையும் பயன்படுத்தக்கூடியவர்கள் இதற்கு மட்டும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்றால் மறுமையிலே அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த நரக நெருப்புக்கு அஞ்சிக் கொள்ளட்டும், அவர்கள் வழிகெடுத்த மக்களுடைய சாபங்களுக்கு அஞ்சிக் கொள்ளட்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.